Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மற்றொரு அண்மை செய்தி, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் குறித்த அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இபிஎஸ் திட்டம் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தற்பொழுது சட்டப்பேரவை நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழலில் இபிஎஸ் டெல்லி பயணம் செல்கிறார், அமித்ஷாவை சந்திக்க திட்டம் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இன்று திடீர் பயணமாக டெல்லி சென்றிருக்கின்றார். அவர் டெல்லி சென்றது குறித்த எந்த விதமான ஒரு அறிவிப்பும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே பாதி பேருக்கு மேல் யாருக்கும் தெரியவில்லை. அதன் பிறகுதான் தொலைக்காட்சிகளில் வந்த பிறகுதான் அவர்களுக்கே தெரிகின்றது. அந்த அளவுக்கு ஒரு திடீர் சந்திப்பாக, ரகசிய சந்திப்பாக இந்த பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். இதுல பல கேள்விகள் எழுகின்றது. இன்று காலை 10 மணி வரை நாம் விசாரிக்கும் போது இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைச் செயலகம் வந்து விடுவார் என்றுதான் இங்க இருக்கக்கூடிய அவரது உதவியாளர்கள் தெரிவித்து வந்தனர். கார் வீட்டிலிருந்து புறப்பட்ட பிறகுதான் வண்டியை நேர ஏர்போர்ட்டுக்கு விடுங்க அப்படின்னு அவர் சொன்னதாக அங்கே இருக்கக்கூடிய சில நண்பர்கள் தெரிவிக்கிறார்கள். அவர்கள் கூறக்கூடிய கருத்து என்பது இது ஒரு திடீர் பயணமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வழக்கமாக ஒரு தலைவர்கள் பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் 2 நாட்கள் முன்போ அல்லது ஒரு வாரம் முன்போ முன்கூட்டியே பயண திட்டமிடலை தொடங்குவார்கள். ஆனால் அது போன்ற எந்த விஷயமும் இல்லாமல் திடீரென்று சில மணி நேரங்களுக்கு முன்பு டிக்கெட் போடப்பட்டு டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே அங்கு பெரிய நடவடிக்கைகள், கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளோ அல்லது மற்ற விஷயங்களோ இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்கிறார்கள். இரட்டை இலை சம்பந்தமான வழக்கும் எதுவும் தற்போது இவர் நேரில் சென்று விளக்கம் அளிக்க வேண்டிய தேவையும் இல்லை, சட்ட விளக்கம் பெற வேண்டிய அவசியமும் இல்லை என்று சொல்கிறார்கள். எனவே இது இரட்டை இலை தொடர்பான விஷயத்திற்காக அவர் செல்லவில்லை என உறுதிபட கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள். டெல்லியிலும் அதிமுகவினுடைய அந்த கட்சி கிளை நிர்வாகம் என்பது இருக்கின்றது. டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளுக்கே ஒரு அரை மணி நேரம் முன்புதான் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய அவர் விமான நிலையத்திற்கு சென்றடைந்த பிறகுதான் அவர் டெல்லி வரக்கூடிய தகவலே டெல்லியில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே முழுக்க முழுக்க ஒரு சீக்ரெட் பிளானிங் என்பது போல ஒரு ரகசிய பயணமாகவே இது மேற்கொள்ளப்படுகிறது. அவர் டெல்லியிலே அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சிலர் தகவலாக தெரிவிக்கிறார்கள். அவர் அங்கு பாஜகவினுடைய சில முக்கிய நிர்வாகிகளை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும், குறிப்பாக அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில அவருடைய கடந்த கால சில பேட்டிகள், அதாவது சமீபத்திய பேட்டிகளை நாம் பார்க்க வேண்டும். எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், திமுகவை நாங்கள் தேர்தலில் அவர்களை தோற்கடிப்பதற்காக நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறோம் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லி வருகிறார். எனவே பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே அரசியல் நோக்கர்களும் கருதுகிறார்கள். இந்த சூழலில் பாஜக தலைவர்களை சந்தித்து கூட்டணி சம்பந்தமாக பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். எனவே இன்று மாலை அவர் யார் யாரை சந்திக்க போகிறார் என்பதை பொறுத்து இந்த விஷயங்கள் தெரிய வரலாம் என தெரிகிறது. அவர் 11:15 மணிக்கு இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். இங்கிருந்து டெல்லிக்கு பயண நேரம் சுமார் 2.5 மணி நேரம். ஒரு தோராயமாக 2:30 மணி 3 மணிக்கு அவர் டெல்லி சென்று அடைவார். முதலில் புதிதாக டெல்லியில் தொடங்கப்பட்டுள்ள கட்சி அலுவலகத்திற்கு செல்கிறார் என்றும், அந்த அலுவலகத்துக்கு சென்று கட்சி நிர்வாகிகளை பார்த்து சிறு ஆலோசனை நடத்துகிறார் என்றும், அதன் பிறகு அவர் ஏற்கனவே சந்திப்பதற்காக திட்டமிட்டிருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளை, தலைவர்களை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.